ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை சால மீன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு மாதமாக லாங் வீடியோவை போடலைங்க. நம்ம ஹெல்த் இஷ்யூவாக வீடியோ வந்து அந்தளவுக்கு போடலை, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுகிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் போடலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறனால தாங்க இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து இன்றைக்கி புதன்கிழமை சால மீன் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ மீன் 50 ரூபா, ஒரு 20-25 மீன் இருக்கும். மீன் கொஞ்சம் சுமாரான மீன் தான், பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் இந்த செவிலம் பகுதியிலலாம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நான் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா தாங்க இருந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி குழம்பும் ஃப்ரையும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நான் மீன் குழம்பு அவ்வளோ வச்சது கிடையாதுங்க, வைக்க மாட்டேன். பெரும்பாலும் அந்த இந்த வெங்காயம் போடாமல் தக்காளி, மிளகாய் இது மட்டும் போட்டு வேறு மாதிரி குழம்பு வைப்பேன். இன்றைக்கி வந்து சரி எப்பவும் போல் தக்காளி வெங்காயம்லாம் ஒரே சம அளவில் கட் பண்ணிட்டேன், விட்டுட்டு அப்படி தான் சமைச்சிட்டு இருந்தேன். சரி வதக்கிட்டு எப்போ பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இது எப்பவும் பண்ணுற ப்ராசஸ் தான், ஆனால் தக்காளி வெங்காயம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். மசாலாலாம் போட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுல வந்து அரைச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ அப்படியே அரைச்சி ஊற்றுறா நல்லா இருக்காது பார்த்தீங்களா. சரி நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதுவுமே நான் ஃபஸ்ட் டைமாக தான் செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க. அதாவது இந்த தேங்காயில் கொஞ்சம் தேங்காய் போட்டு செஞ்சேன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது இன்னுமே நல்லா இருந்தது. இது வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எதாச்சும் செஞ்சது தான், ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அதே போல் மீன் ஃப்ரை வந்து எல்லாருமே தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். சரி நாமளும் அப்படி செய்யலாமேன்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் தாங்க மீன் பொரித்தேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாயிட்டுனா பார்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் மீன் போட்டதுமே நல்லா முறை கூடி ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு மீனே வெளியே தெரியல. சரி நம்ம வீடியோக்கு வந்து பொரிக்கிற மீன் அப்படியே வெளியே தெரிஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். மீனே தெரியாத அளவுக்கு முறை தான் கூடி இருந்தது. நல்லா மனம் வந்துச்சோ இல்லையோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் நல்லா மனமாக தான் இருந்தது. அப்புறம் நம்ம தான் மீன் சாப்பிடக்கூடாது, எனக்காக நான் 2 முட்டை வச்சுக்கிட்டேங்க. குழம்பு எடுத்துக்கிட்டேன், ஆனால் மீன் எடுக்கலை. நம்ம வந்து சைவம் சாப்பிட்டாலும் சரி, அசைவம் சாப்பிட்டாலும் சரி, முந்திய போலலாம் கிடையாதுங்க. அதிக அளவில் சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு வந்து ஏற்றிக்கும். நம்ம நிலமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் அடிக்கடி தலைவலிக்கிறது, பழைய ஞாபகங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போகுது. ஏன்னா நமக்கு வந்து மயக்க ஊசி போடலை, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது. அதனால் நிறைய விஷயங்கள் மறந்து போன சூழ்நிலை தான். இப்போவுமே வீடியோ எடுக்கிறேன்னா எப்போவும் எடுத்துகிட்டு இந்த சாப்பாடில் இது குழம்பு ஃப்ரையெல்லாம் எடுத்து வச்சு எடுக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுப்பேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. நிறைய வீடியோ எடுக்கிறது எனக்குள்ளேயே மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஓரளவுக்கு எடுப்பேன், ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஏதோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே வச்ச இடத்துல பொருள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போம்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் நேரம் யோசித்தா தான் வருது. அந்தளவுக்கு நம்ம ரொம்ப மாற்றங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் உடல்நிலை தேறி வர்றதுக்கு. கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கேன். இருந்தாலுமே அப்பப்போ இந்த தலைவலி, தலைக்கறக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் பழைய ஃபார்முக்கே வரலைங்க. என்னத்தை சொல்கிறது, நம்ம நிலமை அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.